ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. இவளா செஞ்சது திமுக. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க டிவி கேக்கு போய் ஓட்டு போடுறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய தற்கொலைகளா இருப்பீங்கன்னு நான் கேட்கல. டிஎம்கேவில் செய்தி தொடர்பாளராக இருக்கிற அண்டா செந்தில் கேட்குறாரு. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிற்குள் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தவர் ராஜீவ்காந்தி. இந்தியாவுக்கு முத கம்ப்யூட்டரை கொண்டு வந்தது யார் செந்தில் சார்? உங்களுக்கு வரலாறு தெரியுமா? வரலாறை கொஞ்சமாவது படிச்சிருக்கீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியாவுக்கு கம்ப்யூட்டரை கொண்டு வந்தது திமுகவோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு நபரோ இல்லை. இந்தியாவுக்கு முதல் கம்ப்யூட்டர் 1953 கொல்கத்தாவில் உள்ள இந்திய புள்ளி விவர நிறுவனத்திற்கு ISI அதை உருவாக்கியவர் சமரேந்திரகுமார் மித்ராங்கிறவர் 1953 இந்தியாவுக்கு இந்த கம்ப்யூட்டரை புள்ளி விவரத்துக்காண்டி கொண்டு வந்துட்டாரு. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது 1980 ராஜீவ்காந்தி கம்ப்யூட்டர் புரட்சிக்கு ஒரு முக்கியமான ஆளாக இருந்தார். அதை யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் 1970 சாஃப்ட்வேர் நிறுவனத்தை இந்திரா காந்தி தலைமையில் உள்ள வந்துருச்சு. நான் சொல்கிறது விளங்குதா செந்தில் சார்? அண்டா செந்தில்குமார், புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னவோ திமுக தான் கொண்டு வந்தது, திமுக தான் ஐடியை கொண்டு வந்தது, வேலையை கொண்டு வந்தது, சோத்தை கொண்டு வந்தது, எல்லாம் இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றி உருட்டி இருக்காதீங்க, புரியுதா? அடுத்து ஐடி கம்பெனி பற்றி பேசுகிறீங்க அண்டா செந்தில். அதுக்கும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. டைட்டில் பார்க் கட்டுனது திமுக தான், அதை யாருனாலையும் மறுக்க முடியாது. ஆனால் தாராளமயமாக்கல் 1991 காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட பொருளாதார தாராளமயமாக்குதல் தான் ஐடி நிறுவனங்களே இந்தியாவுக்கு வர முழு காரணமாக இருந்தது. இதுக்கு திமுக மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சியில் OMR சாலை விரிவாக்குறது, அப்புறம் சிறுகச்சேரி ஐடி பார்க்கு, தமிழ்நாட்டில் டைட்டில் பார்க்கு ஐடி கம்பெனி வந்ததெல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஐடி கம்பெனி டைட்டில் பார்க்குக்கெல்லாம் நிலம் கொடுத்ததில் அதை சுற்றி இருக்கிற கடைகள், கிரவுண்டு, நீங்கள் அந்த ஐடி கம்பெனிக்கு கொடுத்த நிலங்கள் உங்களோட சொந்த இதில் இருந்தால் கொடுத்தீங்க, எல்லாம் பொதுமக்கள்கிட்ட இருந்து அடித்து பிடுங்கி அதை ஐடி கம்பெனிக்கு கொடுக்குறேங்கிற பேரில் அதில் எவ்வளோ ஆட்டையை போட்டீங்க, எவ்வளோ சுரண்டுனீங்க. இப்போ வரைக்கும் அந்த டைட்டில் பார்க்கை சுற்றி இருக்கிற கடைகள், அங்கே இருக்கிற ரோட்டில் இருக்கிற மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே உங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உங்கள் கட்சிக்காரங்களோட கட்டுப்பாட்டில் தான் மொத்த இடமும் இருக்குது. திமுக தான் கொண்டு வந்தது டைட்டில் பார்க்க, அதனால தான் நீங்கள் படிக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் சோறு திங்கிறீங்க, படிக்க வச்சது வேலை வாங்கி கொடுத்ததெல்லாம் நாங்கள், ஆனால் ஓட்டு போகிறது டிவி கேட்காடா தற்கொலைகளான்னு மட்டும் கேட்குறீங்களே. உங்களுக்கு அறிவு இருந்தால் இதெல்லாம் பற்றி பேசுவீங்களா? உங்களால் எவ்வளோ தூரம் டிஎம்கேக்கு சொம்படிக்க முடியுமோ சொம்படிக்கிறீங்க என்ன? ஆனால் இப்படியெல்லாம் பேசக்கூடாது செந்தில்குமார். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு பேசுங்க. கல்வி நாங்கள் தான் கொடுத்தோம், கல்வி இல்லாட்டி நீங்களாம் எப்போ ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க அப்படின்லாம் பேசுகிறீங்க. கல்வியை கொண்டு வந்தது நீங்களா? கல்வியை கொண்டுட்டு வந்தது பெருந்தலைவர் காமராஜர். தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாருமே, குழந்தைங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, ஸ்கூலுக்கு வர மாட்டேன்றாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள், அதாவது குழந்தைங்களை கையெடுத்து கும்பிட்டு படிக்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சது அவர் தான். அப்புறம் என்ன பண்ணார்? யாருமே ஸ்கூலுக்கு வரமாட்டேன்றாங்க, ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜ் யோசித்தனால மதிய உணவு திட்டத்தை கொண்டுட்டு உங்களுக்கெல்லாம் மதியான சாப்பாடு போடுறோம், படிங்கடா அப்படின்னு சொல்லி குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வந்தது காமராஜர் பெருந்தலைவர். ஏன்னா இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊரூரா ஸ்கூலுங்களை திறக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து இத்தனை ஸ்கூல் திறக்கணும், அதாவது கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு இத்தனை ஸ்கூல் தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேட்குறப்ப, ஐயா இத்தனை லட்சங்கள் செலவாகும்யா, நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட இவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறப்ப மக்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு வீடாக நான் இறங்கி போய் நான் மடியேந்தி பிச்சை கேட்பேன், எனக்கு என் பிள்ளைங்களோட கல்வி தான் முக்கியம்னு சொல்லி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் கல்வி கண் திறந்த காமராஜர்னு பேர் ஊன்றி நிற்கிறாரு.
அது யாரோட இது? நீங்க உடனே திமுகன்றீங்க. அதுக்கப்புறம் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமா மாத்தி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கொண்டுட்டு வந்து பிள்ளைங்களை காமராஜர் படிக்க வச்சதுக்கு அப்புறம் இவரு இன்னும் அதிகப்படியான பிள்ளைங்கள்லாம் படிக்கணும், எல்லாருமே படிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு அவங்கள அழகு பார்த்தவர் எம்ஜிஆர். ஏன்னா நீங்க வந்து படிக்க வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ஸ்கூல் திறந்திருக்கீங்களா? இந்த மாதிரி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகத்தவே மூடினவங்க தான் நீங்க. அதனால எவ்வளோ பயன் பெற்றாங்க தெரியுங்களா? அவன் வேலை பார்க்குற இடத்துல சோத்துக்கு வழி இல்லாமல் பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப உழைக்கிற வர்க்கங்கள், கட்டட தொழிலாளிகள், கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிற மக்கள் என்ன பண்ணாங்க? அம்மா உணவகத்தில் ₹1 இட்லி, பொங்கல், ரவை, கிச்சடி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறப்ப அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்டு பசியார வகுறார அம்மாவை வாழ்த்தி அந்த அம்மா உணவக திட்டம் கொண்டு வந்தாங்க. நீங்கள் என்னவோ எல்லாத்தையும் கொண்டு வந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ பேர் வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் என்னென்ன கொண்டு வந்தீங்க? நீங்கள் எவ்வளோ கொள்ளையடிச்சிங்க? உங்களுக்கு எவ்வளோ ஷேர் வந்துச்சு? உங்கள் குடும்பம் எப்படி வளர்ந்துச்சு? தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் எவ்வளோ டவுன் ஆனாங்க? இதில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச நீங்கள் மட்டும் பெரிய ஆளாகவே போயிட்டுருக்கிறீங்க, மக்கள் இன்னும் டவுனாகவே போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? திமுகவுக்கு முட்டு கொடுக்கலாம், ஆனால் ரொம்ப பெரிய முட்டா கொடுக்கக்கூடாது. செந்தில், அண்டா செந்தில், உங்களுக்கு பேரே அண்டா செந்தில். உங்களை 200 ஊப்பிங்கிறாங்க, சும்மாவா சொல்கிறாங்க? ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறக்காண்டி எதை வேணால் பேசணும், எப்படி வேணால் பேசணும் அப்படின்னு பேசாதீங்க. நல்லா தெரிஞ்சு அதை அறிஞ்சு பேசுங்க. முட்டு கொடுக்கலாம், ஆனால் ஓவராக முட்டு கொடுக்காதீங்க, புரியுதா? சென்னையில் டைட்டில் பார்க்கில் இருக்கிற எல்லாருமே டிவிகேக்கு ஓட்டு போட்டான் அப்படிங்கிற உங்களோட ஆதங்கம் இதுல இருந்து தெரியுது. ஏன்னா ஒரு வன்மத்தை இப்படி கக்குறீங்களே, உங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு ஏதாவது விதி இருக்கா, ரூல்ஸ் இருக்கா? அவனோட ஜனநாயக கடமை, அவன் ஓட்டு யாருக்கு வேணா போடுவான், அதை நீங்க கேட்கக்கூடாது. நீ ஏன்டா அவனுக்கு தான் போட்ட அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அவனோட உரிமை, அது யாருக்கோ போட்டு போறான். அவன் டிவிகேக்கு ஓட்டு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பொங்குறீங்க. அவன் நீங்கள் கொள்ளையடிச்சது இது வரைக்கும் நீங்கள் மீடியா இல்லாதப்ப என்னென்ன உருட்டுனீங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ மீடியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் விஜயை சுற்றி என்னென்ன பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் கார்னர் பண்ணுறீங்க, விஜயகாந்த் ஐயாவை எப்படியெல்லாம் கார்னர் பண்ணி அழிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாமையா இருக்குது. அப்போல்லாம் விஜயகாந்த் ஐயா இருக்கிறப்பெல்லாம் மீடியா இவ்வளோ தூரம் பெருசாக இல்லை. யூடியூப் சேனலு இந்த இதெல்லாம் இவ்வளோ பெருசாகவே இல்லை. அதனால விஜயகாந்த் ஐயாவை ஒரு இதாகவே ஆக்கிட்டாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பெருமை எல்லாமே அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ விஜய் வந்தப்ப எல்லா சோசியல் மீடியாவும் எல்லா இன்டர்நெட்டுமே நம்ம பார்க்குறோம், நம்ம கண் கூட இதெல்லாம் செய்தி எல்லாம் பார்க்குறோம். அதனால நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கிறது உடனுக்குடனே எல்லாருமே பார்த்துட்றாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதை முதல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பண்ணுனாலுமே அதில் உங்களோட ஆதாயம் இல்லாமலாம் நீங்கள் பண்ணவே இல்லை, புரியுதுங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயத்த ஒரு டெண்டர் வேணும்னாலே அதில் அவ்வளோ இத்தனாயிரம் கோடி, ஒரு டெண்டர் பண்ணணும்னாலே நீங்கள் கோடி கணக்கில் நீங்கள் அதில் கொள்ளையடிக்கிறீங்க. உனக்கு நான் ஒரு டெண்டர் விடுறேன், அதில் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டெண்டர்லேயே கொள்ளையடிக்கிறீங்க. நீங்கள் மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவீங்க? 100 ரூபா வருது அப்படின்னா அந்த 100 ரூபாயில 30 ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு 70 ரூபா மக்களுக்கு செலவழிச்சாலும் தெரியாது. ஆனால் 100 ரூபாயுமே கொள்ளையடிக்கணும்னீங்கன்னா எப்படிங்க? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.